ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட் அப்டேட்ஸில் வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அதாவது சில டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. சண்டே எபிசோடில் நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு கிராஷை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது இந்த ஜான்வரி டு பிப்ரவரி பீரியடில். அதாவது 2004க்கு அப்புறம் நடந்த கிராஷ் அப்டேட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஒரு அதிகப்படியான கிராஷு 21.76% வந்து இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் கிராஷ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 அப்போ 18.28% நடந்திருக்கு கிராஷு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 22.83% அடி வாங்கியிருக்கு. 2025 பார்க்கும்போது 21.68%, அதாவது இந்த வருஷத்தில் 21.68% வந்து அடி வாங்கியிருக்குது நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2008 நடந்த கிராஷ் கூட வந்து ஈக்குவலண்ட் ஆகுது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தவிர பட் ஈக்குவலண்ட் ஆகுது. ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நீங்கள் நிறைய பேர் தேடி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து எகைன் அண்ட் எகைன் கேட்குறீங்க. பட் அதோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் படித்தா நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு இந்த ஃபெப்ரவரியில் மட்டும், அதாவது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபெப்ரவரியில் மட்டும் 40 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்க்கெட்டில் அடி விழுந்ததுனால. அடுத்தது லாஸ்ட் 5 மந்த்ஸில் பார்க்கும்போது 85 lakh crore வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய காரணங்களுக்கு இருக்குது. மார்க்கெட் அடி விழுறதுனால இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோத்துக்கு லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் பிஎஸ்சி, அதாவது சென்செக்ஸ் 2112.96 பாயிண்ட்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு, விச் மீன்ஸ் 2.80%. அதே நிஃப்டி 671.2 பாயிண்ட்ஸ் 2.94% லாஸ்ட் வீக் மட்டும் கீழே விழுந்திருக்குது. பிப்ரவரி மட்டும், அதாவது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 1383.7 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. நிஃப்டி 50 5.88% ட்ராப் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 4302.47 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிருக்கு, 5.55% ட்ராப் ஆயிருக்கு பிப்ரவரி மட்டும் எடுத்து பார்க்கும்போது. இதில் டிசிஎஸ்கோட மார்க்கெட் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1,09,211 கோடி வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் 12,60,505 கோடியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசிஎஸை பீட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாட்டு மின்னுக்கு வந்துட்டாங்க. டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் அடி வாங்கினதுனால ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களை பீட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. இன்ஃபோசிஸுக்கு 52,697 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் காலியாக இருக்குது. பாரதி ஏர்டெலுக்கு 39,230 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் ட்ராப் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 38,025 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் ட்ராப் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 29,718 கோடி காலியாக இருக்குது. ஐசிசி பேங்குக்கு 20,775 கோடியாக இருக்கு, ட்ராப் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவருக்கு 11,700 கோடி காலியாக இருக்குது. ஐடிசிக்கு 7,882 கோடி காலியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு 30,258 கோடியாக இருக்குது. 13,24,411 கோடியாக இருக்குது இவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன். டிசிஎஸை பீட் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க் செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் 9,050 கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இவங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும், சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் 30,258 கோடி ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கும் மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பீட் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியா மோட்டார்ஸோட சேல்ஸ் 23.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவரால் சேல்ஸ். ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி மோட்டார்ஸோட சேல்ஸ் 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிப்ரவரி மந்தில் இந்த சின்ன கார் கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. ஆனால் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அடி வாங்கியிருந்துச்சு, கிட்டத்தட்ட 9% கிட்ட அடி வாங்கியிருந்துச்சுன்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இவங்க மாருதி சுசுகி அவங்களோட சேல்ஸ் வந்து மார்ஜினலி தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து, பெருசாக இல்லைன்னு சொல்லலாம், மார்ஜினலி பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸை ஓவர்டேக் பண்ணி செகண்ட் பொசிஷனை மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பிடிச்சிருக்காங்க. பட் ஹியூண்டாய் மோட்டார்ஸோட சேல்ஸும் அடி வாங்கியிருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது மண்டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து இவங்களோட ஸ்ட்ரெஸ்ட் லோன் போர்ட்ஃபோலியோவை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ 364.51 crores வேல்யூ உள்ள ஸ்ட்ரெஸ் லோன் போர்ட்ஃபோலியோ, நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் லோன்ஸ், இது மொத்தமாட்டு பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேங்கோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்கு. ஸோ இவங்க வந்து பேங்க்ரப்சி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ இவி செக்மெண்ட்டில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இவி ஸ்கூட்டர் மேக் பண்ணுறது இந்த ஹீரோ எலக்ட்ரிக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்சால்வென்சி அதுக்குள்ளே என்ட்ரா இருக்கிறாங்க. ஐபிசி 301 கோடி உள்ள அட்மிட்டட் கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருக்கிறாங்க.
இவி மார்க்கெட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போனதுனால இந்த கம்பெனியை அடிச்சு கீழே தள்ளிட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் மேலே வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டோட்டல் அட்மிட்டட் வந்து 301 கோடி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓவரால் இது வந்து ஹீரோ எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 301 கோடி டெப்ட்டு. ஸோ கம்பெனி வந்து திவால் ஆகிற நிலைமையில் பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஹீரோ எலக்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார், பாஸ் ஸ்டாக்ஸை வந்து என்எஸ்சியில் வாங்கணுமா இல்லை வந்து பிஎஸ்சியில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெண்டெண்ணத்துலையுமே வாங்கலாம். பட் என்ன கேட்டால் என்எஸ்சியில் வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்து என்எஸ்சியில் தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். என்எஸ்சியில் வாங்கலாம். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா ஷேரு நான் வந்து 3850 ரூபாலேருந்தே வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2800 அந்த ஸ்டாக் இருக்குது, நான் ஆவரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2870 ரூபால லாஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 26 டைம் பி ரேஷியோ இருக்குது. இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட்டு சேல்ஸ் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலி அவங்களோட அக்ரி பிஸ்னஸ் எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவோட அக்ரி பிஸ்னஸ் அந்த டிராக்டர் சேல்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் சேல்ஸ் 8590 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 11.4% growth. டிராக்டர் செக்மெண்ட் சேல்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கும்போது 7968 யூனிட்ஸ் 9.6% அதிகரிச்சிருக்குது. ஓவராலாட்டு எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா இப்போதைக்கு கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தி. நீங்கள் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருக்கிறீங்க, அவசரப்பட்டிருக்கீங்க. பட் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுற சிச்சுவேஷன் இல்லை. என்ன கேட்டால் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அவங்களே அந்த சேல்ஸ் அப்டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சில ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராபி கிராப்ஸ் அது எல்லாமே வந்து பெருசாக செக்மெண்ட்டில் க்ரோத் இல்லை. ஏன்னா மன்சூன் ஃபெயிலியர் நடந்திருக்கு, அதில் வந்து க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சில மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுற சிச்சுவேஷன் இந்த ஸ்டாக்கில் இல்லை. பட் நீங்கள் வந்து ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்க சமயத்தில் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. என்ன கேட்டால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லலாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டரு. அது மாதிரி தான் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணலாமா அனதர் 5 இயர்ஸுக்கு, அதில் வந்து பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் சயின்சஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. பொதுவாட்டி இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மோர்லி பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு தெரியும். ஸோ ஓவர்லாட்டு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனினால ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அனதர் 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணலாமாங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் நான் அதோட செக்மெண்ட்டை சொல்கிறேன், அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை பற்றி சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 26 இருக்குது. இப்போதைக்கு 3010 ரூபா லாஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2962 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. 4804 ரூபா அவங்களோட 50 வீக் ஹை. ஆனால் அந்த ஸ்டாக் 3010 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ல என்ன ஒன்று பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி சம்திங் தான் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ. 40000 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. பட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருந்துச்சு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் நான் பார்க்கும்போது முந்தின குவார்டரில் 500 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குவார்டரில் அது 350 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதேமாரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ ஓவராலாட்டாக தான் லாஸ்ட் குவார்டரில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. மேபி அதனால அந்த ஸ்டாக்கில் அடி விழலாம். பட் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் இருக்குது. பட் ஹோல்ட் பண்ணுறது ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறதுலாம் உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இந்த டாடா மோட்டர்ஸ் 980 ரூபாய்க்கு 20 ஷேர் வாங்கினேன், இப்போ வந்து 620 ரூபாயில் இருக்குது, நான் எப்படி ஆவரேஜ் பண்ணுறது? அது வந்து நீங்கள் இப்போ இருக்க ப்ரைஸில் வாங்கினாலே கரெக்டாக அதில் வந்து ஸ்டாக்கோட ஆவரேஜ் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆவரேஜ் நீ காட்டும். அதில் வந்து அது கரெக்டாக ஷோ ஆயிரும். ஆவரேஜ் நீங்கள் ஒன்றும் பண்ணாண்டா நீங்கள் இப்போ இருக்க ரேஞ்சில் 1-2 நீ வாங்கினாலே அதோட ஆவரேஜ் வந்து குறைஞ்சிரும். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸோ நிறைய ஆப்ஸ் எல்லாமே இப்போ இருக்குது ப்ளே ஸ்டோரில். அது வந்து நல்ல ஆப்பை பார்த்து ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது நீங்கள் வந்து ஸ்டாக் குறைய வாங்க அந்த ஆவரேஜ் வந்து குறையும், அவ்வளோதான். அதில் ஒன்றும் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்இ செக்டாரில் சில ஐபிஓஸ் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்கள்ட்ட இருக்குன்னா சொல்லுங்கள் கமெண்டில். நியூ லிஸ்டிங்ஸ் நெக்ஸ்ட் வீக்லான்னு பார்க்கும்போது மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிசாசன் எக்ஸ்ப்ளோடெக் ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. நியூக்ளியஸ் ஆஃபீஸ் சொல்யூஷன் ஐபிஓ மார்ச் 4ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்ரீநாத் பேப்பர் ஐபிஓ மார்ச் 5ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. பாலாஜி பாஸ்போர்ட்ஸ் இந்த ஐபிஓ வந்து மார்ச் 7ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் இண்டியான், இது வந்து லூகாஸ் டிவிஎஸோட சப்சிடரி. இவங்க வந்து லித்தியம் பேட்டரி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ சென்னையில் வந்து ஒரு பேட்டரி ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவி பேட்டரியோட தேவை அதிகரிக்கிறதுனால அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து டபுள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் இண்டியான் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து சப்சிடரி ஆஃப் லூகாஸ் டிவிஎஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கும்மிடி போட்டியில் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் தான் இந்த 1000 பேட்டரி பேக்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா
டபுள் பண்ணுறாங்க, டெய்லி ப்ரொடக்ஷனும் டபுள் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டிவிஎஸ் இண்டியான் லிமிடெட் கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், அதாவது பாம் ஆயில் மில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மிசோரத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவோட எடிபிள் ஆயில்ஸ் ரீட்டைல் செக்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மிசோரத்தில் வந்து ஒரு பாம் ஆயில் மில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பதாஞ்சலி ஃபுட்ஸ் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் மூலமாட்டு வந்து அஃபிஷியல் மூலமாட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எங்கெல்லாம் பயனடைய வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஃபார்மர்ஸ், குறிப்பாட்டு அந்த ஏரியாவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்கிறாங்க. ஷியா டிஸ்ட்ரிக்ட், லுகன் லாட்லாய், ஷெர்ஷிப்பு, லுங்லி இந்த மாதிரிப்பட்ட இடத்துல பாம் ஆயில் ஃபேக்ட்ரி போடுறதுனால அங்கே உள்ள ஃபார்மர்ஸுக்கு எல்லாமே பயனடையும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பதாஞ்சலி ஃபுட்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா, இவங்களுக்கு வந்து எஸ்ஜேவின்ட்டு ஒரு விண்ட் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. 200 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் மூலமாட்டு 3.74 rupees per kilowatt per hourக்கு வந்து வச்சு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஜேவினுக்கு. இது வந்து என்எல்சி இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. என்எம்டிசி கொடுத்த அப்டேட், இவங்களோட அயன் ஓர் ப்ரொடக்ஷன் 17.8% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 4.62 மில்லியன் டன்ஸாக இருக்குது ஃபெப்ரவரியில். அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 3.92 மில்லியன் டன்ஸாக இருந்த அயன் ஓர் ப்ரொடக்ஷன் இப்போ 4.62% அதிகரிச்சிருக்கிறதுனால 17.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏப்ரல் டு ஃபெப்ரவரி பீரியடில் 40.49 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அயன் ஓர் ப்ரொடக்ஷன். ஏப்ரல் டு ஃபெப்ரவரி பீரியடில் ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி கொடுத்த அப்டேட். பட் என்எம்டிசி பக்கம் இப்போதைக்கு நான் போக விரும்பலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் வந்து கொஞ்சம் ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய அளவில் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்த மாதிரி இல்லை. அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், ராக் பாஸ்பைட்டு, லைம்ஸ்டோன், மேக்னைசைட்டு, நெக்ஸ்ட் வந்து டைமண்டு, டங்ஸ்டன் இந்த மாதிரிப்பட்ட செக்டர்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஸ்டாக்ஸில் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஃபெப்ரவரியில் மார்ஜின்லேயே ட்ராப் ஆயிருக்கு. 74.1 மில்லியன் டன்ஸாக இருக்குது. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது அது 74.8 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி வந்து ஒரு நியூ எலக்ட்ரிக் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. ஸோ பட் இது வந்து உண்மையாக என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஒரு ஆர்டிகிளாக வந்திருக்குது. அந்த ஆர்டிகிளோட நேம் பார்த்தீங்கன்னா யூரல் இந்தியா, அதாவது uralindia.coin அப்படிங்கிற இதில் வந்து வந்திருக்குது. ஸோ டாடா ஸ்ட்ரைடர் அப்படிங்கிற சைக்கிளோட நேம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைடர் அப்படிங்கிற நேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அர்பன் மொபிலிட்டி சொல்யூஷன் மூலமாட்டு வருதுன்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிக் சைக்கிள். ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டாடா கம்பெனி நியூ எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. வோடோஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட், இவங்க வந்து 5G வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ட்ரையல் ஆட்டு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேன் இந்தியா பேசிஸில் வந்து லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ 5G சர்வீஸை மும்பையில் முதல் வாட்டி மார்ச் 2025 வந்து லான்ச் பண்ணிடும். அதுக்கு அடுத்தபடியாட்டு டெல்லி, பெங்களூரு, சண்டிகர், பாட்னா இங்கே எல்லாமே லான்ச் பண்ணோம் ஏப்ரல் சிச்சுவேஷனில், அதாவது ஏப்ரல் டைமில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங்கில் தான் இருக்குது வோடோஃபோனு. அது போக பார்த்தீங்கன்னா ஏர்டெலும் ஜியோ தான் ஸ்டில் வந்து மார்க்கெட்டை டாமினண்டாட்டு ப்ளே பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல் இப்போ கொஞ்சம் மீண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவு வந்து மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஹோண்டா கார் கொடுத்த அப்டேட்டு, ஹோண்டா கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 10,323 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க இந்த ஃபெப்ரவரியில். இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் சேல்ஸ் 5,616 யூனிட்ஸ், 27.17% டிக்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 4,707 யூனிட்ஸ் சொல்கிறாங்க. பட் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. 10,323 யூனிட்ஸ் விற்றுருந்தாலுமே டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஒரு 27.17% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹோண்டா கார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.